Hi friends, welcome to prabha'sTopicz. prabha'sTopicz இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஸ்பைசி மசாலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒரு பவுலில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரக பொடி, தேவையான அளவு உப்பு, பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மசாலாவை நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒன்றா போட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடணும். பன்னீர் பொதுவாக குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குன்னு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இதை நம்ம பொரிச்சு எடுத்துருச்சு. இப்போ அதே இதுலையே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, இஞ்சி பூண்டு, துருவி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் தான். நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு, மழை காலத்துக்கு, குளிர்காலத்துக்கு 2 தக்காளி, அதே மாதிரி சின்ன சைஸ் தக்காளி தான், நல்லா பொடியாக கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிறது. கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி பொரிச்சாச்சு. ஸோ அதனால் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம, புளிப்பு டேஸ்ட்டுக்காக. ரொம்ப அருமையாக, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த மழைக்காலத்துக்கு, பனிக்காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.